Lalita Jewellery presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. நாளைக்கு அவங்களோட வீட்ல என்ன விருந்துக்கு கூப்பிட்டிருக்காங்க. ஓஹோ, நீதான் அந்த கெஸ்டா? இப்பதான் அந்த அதித்தி பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. ஃபோன் பண்ணி நாளைக்கு கெஸ்ட் வராங்க, சீக்கிரம் வாங்க, விருந்து சமைக்கணும்னு சொன்னான். அப்போ உனக்கு தானா அது? மதி, எப்படியோ நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணமோ அதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாக்கா, கண்டிப்பா மலர் நாளைக்கு அவ வீட்ல வச்சு உனக்கு லவ் சொல்ல தான் கூப்பிட்டுருப்பா. இத பாரு, நீ இந்த எக்ஸைட்மெண்ட்ல நாளைக்கு நான் அங்க வரும்போது மலர் என்கிட்ட லவ்வா சொல்லும்போது நீ அக்கான்னு அவசரப்பட்டு அங்கேயே சொல்லிடாத. அப்புறம் இதெல்லாம் தாண்டி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பக்குவமா அவளுக்கு எடுத்து சொல்லிடுறேன். ஓகேடா ஓகேடா, நீ உளராம இரு, நான் உளர மாட்டேன். நோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். சோபா, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதுடா. இங்க பாரு, உன் கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னு வையே, மாப்பிளையும் பொண்ணா உன்னையும் மலரையும் நான் வேண்டிக்கிட்ட கோயிலுக்கு கூட்டு போய் 108 தேங்காய் உடைக்க போறேன். அக்கா 108 என்னக்கா, 1008 உடைச்சிருவோம். ஓகேடா, நான் நாளைக்கு வந்துரு. ஓகேக்கா. அக்கா லவ் யூ கா. தேங்க் யூ கா. அப்பா கடவுளே, என் வேண்டுதல் வீண் போகல. ஐயோ சூப்பர் கா. ஐயோ நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னும் வைக்கட்டா? ஏன் கேக்குற? இன்னும் கொஞ்சம் வைக்க. நான் வைக்கிறேன். நானே வைக்கிறேன். சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. நல்லா. சக்சஸ்டா. மலரு அவ லவ் ப்ரப்போஸ் பண்ண போறா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சச்சா, நீங்க எவ்வளவு நிறைய நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நீங்க அவங்களுக்கு கழட்டி கொடுத்த செயின்காக நாங்க அதே மாதிரி ஒரு செயினை உங்களுக்கு கொடுக்க போறோம். ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க? வேண்டாங்க அதெல்லாம். அதெல்லாம் வேணாம், நானே இவருக்கு கொடுத்துக்கிறேன். ஐயோ இல்ல நாங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் வாங்கி கூட வச்சிட்டோம். ஐயோ இருங்க வரேன், எடுத்துட்டு வரேன். இல்ல ஆக்சுவலி அது வந்து இருங்க இல்ல தேவையில்ல. சாப்பிடுங்க. மலர் சொல்லுங்க, மலர் நானே கொடுத்துக்கிறேன். அதித்தி அம்மா வர சொல்லுங்க. பரவாயில்ல, எங்க வீட்ல வேலை செய்யறவங்க நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தானே ஹெல்ப் பண்ணணும். ஆமாக்கா, எடுத்துட்டு வரேன். ஐயோ எங்க போச்சுன்னே தெரியலையே. இங்க வாயே மலர், மலர் சீக்கிரம் வாயே. நீங்க சாப்பிடுங்க. இதோ வரேன்டி. ஏய் நானும் வரவா? எங்க போச்சு? என்னாச்சுடி? ஐயோ மலர், இங்க தங்க செயின் வச்சிருந்தனே, நீ பாத்தியா? ஐயோ நான் பார்க்கலையே. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இருங்க, நீங்க சாப்பிடுங்க. இன்னொரு முட்டை வைக்கவா? எங்க போயிருக்குன்னு தெரியலையே. என்ன பிரச்சனை? இங்க செயின் வச்சிருந்த, அத காணோம். ஐயோ என்ன சொல்றீங்க? வீட்ல 3 பேர் தான் இருக்கீங்க, வெச்ச இடத்துல இருந்து எங்க போகுது? நல்லா பாத்தீங்களா? ஓ நல்லா தேடிட்டேன்க்கா, எங்கேயுமே காணோம். இது மறதியா ஹால்ல எங்க வச்சிருப்பீங்க. வாங்க வந்து பாருங்க வாங்க. நல்லா சாப்பிடுங்க சார். என் பையில எப்படி இது வந்துச்சு? திருடி வச்சிட்டு போய் சொல்றியா? நான் போய் சொல்றேனா? என்னாச்சு? நான் திருடுனா? என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? நீ திருடலனா கபோர்ட்ல இருக்கிற செயின் எப்படி உன் பைக்கு வந்துச்சு? எனக்கு தெரியாது, நான் எடுக்கல. போய் சொல்லாத. ஏங்க அவங்க எங்க தம்பி இருங்க, நானே பேசிக்கிறேன். இங்க பாருங்க,
நான் ஏமா திருட போறேன்? புருஷன் குடிகாரன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இதை விட வேற என்ன காரணம் வேணும் திருட? சார் வேற உங்களுக்கு செயின் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த செயினை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக இதை நீ திருடி இருக்க. ஹே, என்ன எடுத்துக்கலாம்ல, அதை எடுத்துட்டாங்களே. அபாண்டமா பேசாதீங்க. சத்தியமா நான் எடுக்கல. ஏங்க ஏங்க அவங்க தான் எடுக்கலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னங்க? இப்போ நீ எதுக்கு கோவப்படுற? உனக்கு என்ன அசிங்கம்? இல்ல திருடினது அவதானே, அவளுக்கு தானே அசிங்கம். இல்லங்க, அதுதான் பாவம். பாருங்க அவங்க திருடல. ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அதான் அவங்க இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, பாவங்க அவங்க. திருடினவங்க போய் சொல்ல மாட்டாங்களா? செயின் அவங்க பையில இருக்கு, அத நம்பர் தான் இல்ல அவங்க வார்த்தைய நம்பர் தான்? ஏங்க அவங்க திருடலங்க, அவங்க திருடவும் மாட்டாங்க. தம்பி, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்னன்னு பேசிட்டு இருக்க? இது பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளிய போ. ஏய், யார பார்த்து திருடின்னு சொல்ற? அவங்க திருடிலாம் கிடையாது, என் அக்கா. இன்னொரு தடவை என் அக்காவை திருடின்னு சொன்ன உன்னை மதி! சாவடிச்சிருவேன். ஹலோ, இதுக்குதான் இத சொல்றதுக்காக தான் உன் அக்காக்கு திருட்டு பட்டம் கட்டினது. ஏய், இவ உன் அக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் போட்டு என்ன ஏமாத்த ட்ரை பண்றீங்கல்ல? ச்சீ. அம்மா, இந்த கையில உனக்கு அடிபட்டிருக்கா? அடிபட்டிருக்கிறது உன் மாமாவுக்கு. அத நான் நேர்லயே பாத்துட்டேன். ஏண்டா, உன் மாமாவுக்கு அடிபட்டத உனக்கு அடிபட்டதா சொல்லி கட்டெல்லாம் போட்டு இப்படி என்ன ஏமாத்திருக்கியே. உனக்கும் அந்த ஆண்டனிக்கும் என்னடா வித்தியாசம்? ஏய், நான் சொல்ல இன்னும் சொல்ல போனா அவனை விட நீ தான் ஃப்ராடு. என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்காக நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னெல்லாம் சீ. அவனுக்கு தான் அறிவில்ல, உனக்காவது புத்தி வேணாமா? இவனுக்காக வந்து வீட்ல வேலைக்காரியா நடிக்கிற. சீ. என்ன உன் தம்பிக்கு ஏற்பாடு பண்றியா? ஏய், இதே ஒரு ஆம்பளை பண்ணிருந்தா மாமான்னு சொல்லிருப்பாங்க. உன்னை என்னன்னு சொல்றது? ஏய், மதி, போதும். மதி, கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ். என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா? இங்க பாரு மலர், வேண்டாம். என் அக்காவை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுறேன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? காட்டுவா உனக்கு. மதி, அமைதியாரு மதி. நான் சொன்ன கேட்க மாட்டேன், அமைதியாரு. இன்னியோட உனக்கும் எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. டேய், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீயும் அக்காவும் என் வீட்ல இருக்க கூடாது. வெளிய போடா. ஏச்சி, இதுக்கப்புறம் யாரு உன் வீட்ல இருப்பா? மதி! இருக்கா? உன்னெல்லாம் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. ப்பு. மதி சார் அக்காக்காக தான் இதெல்லாம் பண்ணாரா? நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோமோ? வாக்கா, ஆனா ஒண்ணு, உன் கேரக்டருக்கு உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. நீ வாக்கா. என்ன மதி பண்ற? மதி நில்லு. வாக்கா. மதி பேசிக்கலாம் இரு. பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்ட மதி. நம்ம மேலயும் தப்பு இருக்கு. எதுக்கு அந்த பொண்ணு அப்படி பேசிட்டு வந்த? அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எப்படிடா சும்மா இருக்க சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு இது இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். வெண்ண தரண்டு வர நேரத்துல தாலி உடைச்ச மாதிரி பண்ணிட்ட. அக்கா, அவ பேசுறத நீயும் கேட்டுட்டு தானே இருந்த.
ஏய் மணி என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? மா, நீ நீ கொஞ்சம் சும்மா சும்மா இருமா. கொஞ்சம் யோசிச்சு பாரு மதி. அவளுக்கு நம்ம நல்லதுக்கு பண்ணோமா கெட்டதுக்கு பண்ணோமானே அவளுக்கு தெரியாது. ஆல்ரெடி அவளுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால அவ எல்லாத்தையுமே தப்பா தான் பாப்பா. நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா அவளுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவகிட்ட கல்யாணமே ஆகாதுன்னு கத்திட்டு வந்திருக்க. அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னா உனக்கு எப்படிடா கல்யாணம் ஆகும்? உன் கல்யாணத்துக்கு தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். எல்லாம் வேஸ்டா போச்சு மதி. அக்கா சரி ஓகே ஃபைன், நம்ம பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை நேரா கேட்கலாம் இல்ல நம்ம கிட்ட. அது எதுக்கு உனக்கு திருட்டு பட்டம் கட்டி ஏதோ உண்மையை வர வைக்கிறேன்னு இந்த மாதிரி பண்றா அவ? என்னெல்லாம் பேசினா தெரியுமா அவ? விடுக்கா, அவ என் லைஃப்ல வேணவே வேணாம். நான் முடிவு எடுத்துட்டேன், விடு. டேய் என்னடா ஆச்சு? மணி என்னம்மா ஆச்சு? மா, அவ எங்களை வெளியில எங்கேயோ பாத்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த ரவுடிங்க அடிச்சது இவர்தானும் தெரிஞ்சு போச்சு. மதிய ஃப்ராட் அது இதுன்னு திட்டிட்டா. அது மட்டும் இல்லாம நாங்க அவ வீட்ல சமைச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தப்போ நகை காணாம போச்சுன்னு சொல்லி அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அதனால அவன் கோவப்பட்டு நான் தான் அக்கான்னு உளறிட்டான். என் பையில எப்படி இது வந்துச்சு? திருடி வச்சுட்டு போய் சொல்றியா? எனக்கு தெரியாது. பார், இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளிய போ. திருடி. ஏய், யார பார்த்து திருடின்னு சொல்ற? அவங்க திருடிலாம் கிடையாது, என் அக்கா. டேய், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீயும் அக்காவும் என் வீட்ல இருக்க கூடாது. வெளிய போடா. எனக்கு ஒண்ணுதான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு. அவசரப்பட்ட மதி. அவசரப்பட்டமா? நான் ஒன்னும் அவசரப்படலமா. அக்காவை அவ திருடின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிமா பொறுமையா இருக்கிறது? ரொம்ப தப்பா பேசிட்டாமா அவ, ரொம்ப தப்பா பேசிட்டா. டேய் இப்ப ஃபீல் பண்ணி என்னடா பிரயோஜனம்? இத உங்க அக்காவை அவ வீட்டுக்கு வேலைக்காரியா அனுப்புனீல, அப்ப நீ யோசிச்சிருக்கணும். இப்ப எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப அக்காவை அவ தப்பா பேசுறான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் போய் இப்படி உடைச்சு விட்டு வந்திருக்கியடா. ஆமாமா, எல்லாத்தையும் நான் தான்மா பண்ணேன். நான் பண்ணது தப்புதான். போறேன் எங்கேயாச்சும். மாமா, அவனே ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ வேற ஏமா தேவையில்லாம ஏதோ பேசி பேசி அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஷோ, ஏதோ டைம் சரியில்லை. சரி, ஏதாவது சரி பண்ணுவோம். மாப்பிள, இப்ப என்ன ஃபீல் பண்ற? நம்ம நல்லது நினைச்சு தானே பண்ணோம். அந்த பொண்ணு புரிஞ்சுக்கல. பாவம், அவளையும் சொல்ல முடியாதுல்ல. ஏற்கனவே ஒரு தடவை அடிபட்டு இருக்கால. விடுறா, பாத்துக்கலாம். இல்ல மாமா, இல்ல. நீ அக்காவை எவ்வளவு மரியாதையா வச்சிருக்க. நான் கூட இருந்து பாத்திருக்கேன். அம்மா அவ கூட இல்லாதப்ப கூட அவளுக்கு அந்த ஃபீலிங்கே வராம எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க அவளை. அப்படி இருந்தவ எனக்காக அவகிட்ட அசிங்கப்பட்டிருக்கா. என்னால முடியல மாமா, என்னால முடியல. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். விடுங்க, எங்கேயாச்சும் போறேன். டேய் என்னடா மதி? இல்லம்மா, இது எதுவுமே எனக்கு வேண்டாம். நீ சொன்ன மாதிரி இந்த காதலுக்கும் எனக்கும் ராசியே இல்ல. இனி நான் இந்த ஜென்மத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணவே முடியாது. ச்சே. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசாத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசாத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குற போகாம. நீ விசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குற போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம,
போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட் டைமண்ட் சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா.